ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத ஆராய்ச்சியில உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு விசை இந்த எபிசோட் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இந்த வேத ஆராய்ச்சியிலே கொலோசியர் நிருபத்தை நாம் வசனங்களினுடைய அடிப்படையில நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் 2வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அதிலிருந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். போன எபிசோட்ல நாம் 2வது அதிகாரத்தினுடைய வசனங்களை நாம் தியானித்தோம். நாம் கட்டப்பட்டவர்களாக, வேறு கொண்டவர்களாக, கட்டப்பட்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அந்த கொலோசு சபைக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிந்தது. இந்த வாரத்திலும் 11வது வசனத்திலிருந்து நாம் கடந்த நாளில 10வது வசனம் வரை நாம் தியானித்திருந்தோம். இந்த நாளில கொலோசியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனத்தை வரை வாசித்து நாம் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாம் இந்த கொலோசு நிருபத்தை நாம் தியானிக்கும் பொழுது பவுல் அந்த சபை மக்களுக்கு மேல மிகுந்த கரிசனை உள்ளவராக, அவர்களை உற்சாகப்படுத்துகிறவராக, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அறிந்தவராய், எப்பாப்ரா மூலமாக அறிந்தவராய், அவர்களை மீண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிற, இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆரம்ப நாட்களில அவருடைய விசுவாசத்தை கண்டு, அவர்கள் பரிசுத்தவான்கள் மேல வைத்திருக்கிற அன்பை கண்டு ஆச்சரியப்பட்டு அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். போன வாரத்துல அவங்களுடைய பாரம்பரியத்திலையும் உலக வழிபாடுகளிலும் அவங்க சிக்கிவிடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த 2வது அதிகாரத்துல அவர் உங்களை நான் முகமுகமாய் தரிசிக்காவிட்டாலும் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதையும், அவர்களுக்கு என்ன தேவை, அவர் தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள பெருக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடந்து ஒரு நல்ல ஒரு ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து இந்த சபைக்காக என்ன செய்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர் பேசுகிறதை, எழுதுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 4 காரியங்களை இந்த வசனங்களில நாம் தியானிக்க முடியும். முதலாவது காரியம், லைஃப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் உண்டாகிறதான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான வாழ்க்கை. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 11வது வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த விருத்த சேதனம் என்கிறது ஒரு கல்ச்சரல் திங்ஸாக அந்த இடத்துல காணப்படுகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்ததான ஒரு காரியம். யூதன் என்பதனுடைய ஒரு அடையாளமாக அந்த விருத்த சேதனம், கையால் செய்யப்படுகிறதான விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அது பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த விருத்த சேதனம் எப்படியாக மாறுகிறது என்பதை பவுல் அழகாக விளக்கமாக இந்த பகுதியில எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. விருத்த சேதனம் என்றால் என்ன? யூதனானவனுடைய அடையாளம் என்பதுதான் விருத்த சேதனம். ரோமர் 2வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே. அந்த நாட்களில யூதனுடைய முறை விருத்த சேதனம் அவனுடைய அடையாளமாக இருந்தது. ஆனால் அவர் சொல்றாரு,
அந்த உள்ளத்துல ஒரு விருத்த சேதனம் உண்டாக வேண்டும், இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் உண்டாக வேண்டும். அதுதான் விருத்த சேதனம். நீங்க பின்பற்றுகிற அந்த காலங்கள் முடிந்து விட்டது, இனிமே நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் பெரியது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இட் இஸ் நாட் மேட் வித்வுட் ஹேண்ட்ஸ் பட் த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆவியினாலே உண்டாகிறதான ஒரு விருத்த சேதனம். சோ பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மனிதர்கள் கரங்களினால் செய்கிற அந்த விருத்த சேதனத்தை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறாரு, அது கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல, பவர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியினுடைய வல்லமையினால. அதை இயேசு கிறிஸ்து சீஷரிடத்துல சொல்லும் பொழுது யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜலத்தினாலும் ஆவியினாலும், அவர் ஞானஸ்நானத்தையும் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டையும் அன்று சொல்றாரு. ஆவியினால் ஒருத்தர் கேட்கிறாரு, மறுபடியும் எப்படி நான் பிறக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில மறுபடி பிறப்பான அந்த அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கேட்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தில் இடமில்லை என்று சொல்லி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சீஷரோடு கூட பேசுகிறதை நான் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 2 விதமான விருத்த சேதனத்தை நாம் பார்க்க முடிகிறது. 2 விதமான விருத்த சேதனம். ஒன்று கையினால் செய்யப்படுகிறதான விருத்த சேதனம், பழைய ஏற்பாட்டு காலத்துல பின்பற்றி கொண்டு வந்ததான ஒரு முறைமை. அந்த முறைமை அந்த நான் சொன்னது போல யூதனுடைய ஒரு அடையாளமாக அவர்கள் கருதி கொண்டு அதை பின்பற்றி வந்த முறைமையை பார்க்கிறோம். அதுதான் கையில் செய்யப்படுகிற விருத்த சேதனம். ஆனால் இங்க என்ன பார்க்கிறோம், கையினால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை பவுல் இந்த இடத்துல எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கையினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் பெற்றிருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் எழுதுகிறார். உபாகமம் 10வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தினுடைய நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அந்த நுனித்தோலை நீங்க சரீர பிரகாரமாக நுனித்தோலை நீங்க அந்த ஒரு சைன் ஆஃப் பண்றது சரிதான், ஆனா உங்களுடைய இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறதே, கேடுள்ளதாக இருக்கிறதே, இருதயத்திற்குள் ஒரு விருத்த சேதனத்துடைய அவசியப்படுகிறதே என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த விருத்த சேதனம் எப்படி நடக்கிறது, அந்த இருதயத்தினுடைய நுனித்தோலை வெட்டப்படுகிற அந்த விருத்த சேதனம் எப்படி நடக்கிறது, அது என்ன போட்டிருக்கு, பாவ சரீரத்தை களைந்து விட்டு என்று போட்டிருக்கிறது. மாம்சத்திற்குரிய பாவ சரீரம் களைந்து விடப்படும் பொழுது கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாவ சரீரம் களைந்து விட வேண்டும். என்ன பாவ சரீரம், என்ன சரீரத்தில் என்ன பாவம் இருக்கிறது? கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல பவுல் அழகாக எழுதுகிறார், உங்களுக்குள்ள விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று பவுல் எழுதுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அவர் சொல்றாரு இந்த 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பாவ சரீரத்தை களைந்து விடுங்கள், பாவ சரீரத்தை களைந்து விடுங்கள். 3வது அதிகாரத்தில் எழுதுறாரு, அவயவங்களை அழித்து போடுங்கள். பாவத்தை உண்டு பண்ணுகிற இந்த பூமியில பாவத்தை உண்டு பண்ணுகிறதான விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள், விருத்த சேதனம் பண்ணி விடுங்கள், வெட்டி போடுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் சொல்றாரு, மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதுனால, அதை அழித்து விட்டதுனால கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகளில விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்றால், நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறதான உணர்வுகள் அறுக்கப்படவில்லை என்றால், அது அழிக்கப்படவில்லை என்றால், நாம் இன்னும் பாவத்திலேயே தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். நமக்கு ஒரு விடுதலையை நாம் அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய இருதயத்தினுடைய நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், இருதயத்தினுடைய நினைவுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற. அப்படி விருத்த சேதனம் பட்டவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, பாவத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் அது கிறிஸ்துவின் உடையவர்களுடைய அடையாளம் அல்ல. எப்படி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதனுக்கு அந்த நுனித்தோல், அந்த விருத்த சேதனம் ஒரு அடையாளமாக காணப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தினுடைய நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும். பாவங்களை உற்பத்தி செய்கிறதான அவயவங்கள் அழித்துப்படப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு அழகாக எழுதி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். லைஃப் இன் கிரைஸ்ட். இப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு
கிறிஸ்துவுக்குள் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறது. நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, அவருக்குள் உண்டாகிற விருத்த சேதனத்தினாலே, என்னுடைய இருதயத்தில் ஏற்பட்டுகிற பரிசுத்த சிந்தனையினாலே என்னுடைய பாவத்திற்குரிய மாம்சத்திற்குரிய எல்லா சரீரத்தினுடைய அவயவங்களையும் நான் களைந்து விட்டிருக்கிறேன். அதனால கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நான் கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாசத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது காரியம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கம்யூனியன் வித் கிரைஸ்ட். ஃபர்ஸ்ட் ஐ செட், முதலாவது காரியம் சொன்னேன், the life in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற வாழ்க்கை அது எப்படி உண்டாகும்? என்னுடைய இருதயத்தினுடைய நுனித்தோல் வெட்டப்படும் பொழுது, என்னுடைய இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற வாழ்க்கையை நான் பெற்றுக் கொள்கிறேன். இரண்டாவது காரியம், கம்யூனியன் வித் கிரைஸ்ட். ஆண்டவரோடு கூட உள்ள அந்த ஐக்கியம், அது எப்படி அந்த ஐக்கியம்? அவருடைய மரணத்து நிமித்தமாக, அவருடைய இன் ஹிஸ் டெத், த கம்யூனியன் வித் கிரைஸ்ட் இன் டெத், அவருடைய மரணத்திற்குள் உண்டாகிறதான அந்த ஐக்கியம் எப்படி? ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனத்துல பவுல் இப்படி எழுதுகிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மரண சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவம் பெருகி இருக்கிறதான பாவத்திற்கு உட்பட்ட இந்த மாம்ச சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாம்ச சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அடுத்து 6வது அதிகாரம் அதே ரோமர் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கும். த கம்யூனியன் இன் ஹிஸ் டெத். இயேசு கிறிஸ்துடைய, நான் சொன்னேன் கம்யூனியன் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னேன். 2வது தலைப்புல இதை நம்ம பார்க்கும் பொழுது கம்யூனியன் வித் கிரைஸ்ட் இன் டெத் அப்படின்னு சொன்னேன். அவருடைய மரணத்துல, அவருடைய மரணத்துடைய சாயலில நான் இணைக்கப்பட வேண்டும், அவருடைய பாடுகளில நான் இணைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், அந்த வேதனைகள், அது எனக்காக. அவர் பாவம் செய்யாதவர், ஒரு குற்றமும் செய்யாத ஆண்டவர், அவ்வளவு கொடுமைக்குள் அவர் உட்படுத்தப்பட்டார் என்றால் அது எனக்காக, எனக்கு பெற வேண்டிய, எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை, என்னுடைய சாயலை அவர் எடுத்துக்கொண்டார். என்னுடைய மரண சாயல் கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டாயிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில நாம் இணைக்கப்பட்டோம் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலையும் இணைக்கப்பட்டிருப்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம், ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்களே. இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் பொழுது என்னுடைய பழைய மனுஷன், பழைய பாவ சிந்தை அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மரண சாயலில நானும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது ரோமர் 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 6வது வசனத்துல, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட. இதுதான் அந்த கம்யூனியன் வித் கிரைஸ்ட். அந்த சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அது கம்யூனியன் வித் கிரைஸ்ட். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தில், அவருடைய மரண சாயலில நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். I have communion with his suffering. I have communion with his death. I have communion with his burial. அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நம்ம இதை ஆழமாக நாம் சிந்திக்கும் பொழுது, நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி, I cannot do any sin because பாவம் செய்ய வேண்டிய எண்ணம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. எனக்கு ஏதாவது ஒரு தவறு செய்ய உணர்வுகள் வரும் பொழுது I cannot do that because that all conscious crucified on cross. நான் பாவம் செய்ய வேண்டும் என்று என்னை தூண்டுகிறதான எண்ணங்கள், என்னை தூண்டுகிறதான காரியங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அது மரண சாயலாக கிறிஸ்துவோடு கூட சிலுவையில ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அது சிலுவையில அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். I should remember that whenever it happened to commit sin, whenever it happened to think something worldly, so we have to remember that என்னுடைய பழைய மனுஷன் நான் பொறாமப்படலாம், எரிச்சல் படலாம், சண்டை போடலாம், தேவையில்லாத காரியங்களில் நான் ஈடுபடலாம். அப்படி சிந்தித்த பழைய மனுஷன், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன். விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்பாக கையால் செய்யப்படாத விருத்த சேதனம், என்னுடைய பரிசுத்த ஆவியினால ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையாக முத்தரிப்பதற்கு முன்பாக எனக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய பழைய மனுஷன், என்னுடைய பழைய சிந்தனைகள், என்னுடைய பழைய செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன்.
என்னுடைய சாயல் கிறிஸ்துவனுடைய, நான் கிறிஸ்துவனுடைய மரண சாயலில இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா இவர் எழுதுகிறாரு, அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற ஞான ஸ்நானத்தினாலே. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு அடையாளம். எப்படி யூதர்கள் விருத்த சேதனத்தை தனக்கென்று ஒரு அடையாளமாக வைத்துக் கொண்டிருந்தார்களோ, இன்றைக்கு விசுவாசிகள் என்பதனுடைய அடையாளம், நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். ஐ பரீட் வித் கிரைஸ்ட் ஜீசஸ். அதனுடைய அடையாளம் தான் நாம் தண்ணிக்குள்ள போய், so I am buried with Jesus Christ. நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், மூழ்கி இருக்கிறேன் பாவத்திற்குள்ள, அந்த மண்ணுக்குள்ள நான் மூழ்கி போயிருக்கிறேன், இயேசுவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, we are communion with him and have part of his holy table. அவருடைய அந்த ராப்போஜனத்துல, கர்த்தருடைய பந்தியில நமக்கு பங்கு இருக்கிறது. ஆகவே தான் கிறிஸ்தவ முறைமையில நாம் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு உடனடியாக கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறுகிறோம். முதலாவது, ஐ ஹாவ் கம்யூனியன் வித் ஜீசஸ் இன் ஹிஸ் டெத். அவருடைய மரணத்துல நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது அவருடைய பந்தியில நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இப்ப அதோடைய கான்சியஸ் என்ன? அவர் சொல்றார், புதிய உடன்படிக்கை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆதாமுடைய சுபாவம், ஆதாமுடைய எண்ணங்கள், ஆதாமுடைய கிரியைகள் எல்லாம் எனக்குள் ஆதாமுடைய சுபாவம் இருந்தது. தாவீது சொன்னது போல, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அந்த பாவ சுபாவம் எனக்குள்ள இருந்தது, பாவ கிரியைகள் எனக்குள்ள இருந்தது, பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள் எனக்குள்ள இருந்தது. ஆனால் அந்த சுபாவம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பவுல் அழகாக சொல்லுகிறார், கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல அவர் சொல்றாரு, என் ஆசைகள் இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, எனக்கும் ஆசைகள் உண்டு, எனக்கும் எல்லா காரியங்களும் செய்யணும், ஆனா அவைகள் எல்லாம் இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவனுடைய சீஷனுடைய அடையாளம். இந்த உலகத்துல, அதான் பவுல் அழகா சொல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. காரணம் என்ன? என்னுடைய பழைய மனுஷன், இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பழைய மனுஷன், இந்த தவறை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பழைய மனுஷனை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அவன் மரித்து போனான். இவைகளை செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் செய்வது எனக்கு தகுதி அல்ல. செய்ய வேண்டியவன் எனக்குள்ள இப்பொழுது இல்லை, அவன் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி பவுல் அவருடைய வெற்றி வாழ்க்கையை அழகாக நமக்கு எழுதி காண்பிக்கிறார். ஆகவே கிறிஸ்துவனுடையவர்கள் நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சைகள் எல்லாவற்றையும் நாம் சிலுவையில அறைந்து விட வேண்டும் என்பதுதான் வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசித்தோம் என்றால், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, முந்தின நடக்கை, பழைய வாழ்க்கை, இயேசுவை அறிவதற்கு முன்பாக நம்முடைய சிந்தனை உலகத்திற்குரிய சிந்தனையாக இருந்த நாட்களில நாம் நடந்து போன அந்த மோசம் போக்குகிற இச்சைகள், அந்த இச்சைகள் என்ன செய்யுமா? கெட்டு போக பண்ணுமாம், நம்மளை அழித்து விடுமாம், நாம் நாசமடைந்து விடுவோமாம். அப்படிப்பட்ட பழைய மனுஷனை நம்மை நாசமாக்குகிற காரியங்கள், நம்மை அழித்து விடுகிற காரியங்களை நாம் களைந்து விட வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகள், அவன் நாம் செய்ய தூண்டுகிறதான பாவ காரியங்களை நாம் களைந்து போட வேண்டும், களைந்து விட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரோடு கூட என் பாவ சரீரம் மறைந்திருக்கிறது. அதான் சீக்ரெட். எனக்குள்ள இருந்த பாவ சிந்தைகள், எனக்குள்ள பாவ சரீரம், அது கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறது. அதான் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா தேவனுடைய செயலின் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அவரோடு கூட, இயேசுவோடு கூட நானும் எழுந்திருக்கிறேன், உயிரோடு எழுந்திருக்கிறேன். ஒரு புதிய சரீரமாக, ஒரு புதிய எண்ணங்களை உடையவனாக. அதுதான் புதிய உலகம். இந்த நம்ம வாசிக்கிறோமே ஏசாயா புஸ்தகத்துல, புதிய வானம் புதிய பூமி என்று நாம் வாசிக்கிறோம். அந்த புதிய பூமியில ஆண்டவர் நம்மை புதிய சிந்தை உள்ளவர்களாக மாற்றி இருக்கிற. பழைய உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பழைய உலகத்துல வாழ்ந்து இருக்கும் பொழுது இருந்த என்னுடைய சிந்தைகள் அது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய செயலின் மேல், தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே இயேசுவோடு கூட நானும் எழுந்திருக்கிறேன். எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்தாரோ, அந்த உயிர்த்தெழுதல நானும் ஒரு புதிய மனுஷனாக உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. முதலாவது நான் சொன்னேன், லைஃப் இஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கை. இரண்டாவது காரியம் சொன்னேன், கம்யூனியன் வித் கிரைஸ்ட் என்று சொன்னேன்.
அது ரெண்டு காரியங்களை சொன்னேன். ஒன்று கம்யூனியன் வித் ஹிஸ் சஃபரிங் ஆர் வித் ஹிஸ் டெத். இரண்டாவது காரியம் கம்யூனியன் வித் ஹிஸ் ஹோலி டேபிள். சோ அந்த கம்யூனியன், இன்னைக்கு ஆண்டவர் அவரோடு கூட ஒரு இசைவை, அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். என்ன ஐக்கியம்? அவருடைய மரணத்தில் உள்ள ஐக்கியம், அவருடைய பாடுகளில் உள்ள ஐக்கியம், அவருடைய அந்த போஜனத்துல, அவருடைய ராப்போஜனம், அவருடைய பரிசுத்த மேஜையின் மேல் உட்காரக்கூடிய ஒரு ஐக்கிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது காரியம் கிரைஸ்ட் டெத் இஸ் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கிரைஸ்ட் டெத், இயேசு கிறிஸ்துடைய மரணம், அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. மரித்தவர்களாக இருந்தோம். எப்படி நாம் மரித்தவர்களாக இருந்தோம்? 13வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பாவங்களினாலும் விருத்த சேதனம் இல்லாமல் இயேசுவோடு கூட உள்ள உறவில் தொடர்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். இதே கொலோசியர் 1வது அதிகாரத்தில் எழுதினார், நாம் மனதில துர்க்கிரியைகளை உடையவர்களாக அவருக்கு சத்துருக்களாகவும் அந்நியர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் தியானித்தோம். இப்பொழுது அதை மீண்டும் அவர் சொல்றாரு, பாவங்களினாலும் விருத்த சேதனம் இல்லாமல் இயேசுவோடு கூட உள்ள உறவுல தொடர்பற்ற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார் என்று சொல்லி, பாவங்களினால் மரித்து போன வாழ்க்கை, பாவங்களினாலும் விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்து போன வாழ்க்கை. ஆங்கிலத்தில் இப்படி எழுதுறது, a state of sin is a state of spiritual death. பாவம் செய்கிறவன் மரித்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி, those who are in sin they are dead in sin. பாவம் செய்கிறவன் அவன் பாவத்திற்கு மரித்தவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் the death of body consists in its separation from the soul அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த எனக்குள்ள இருக்கிறதா, எனக்குள்ள மாம்சம் பாவம் செய்யும் பொழுது எனக்குள்ள என்னுடைய ஆத்மா அது பாடியில இருந்து அது தனியாக பிரிந்து விடுகிறது. It consists separate from the soul அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். The death of the soul consists it in separation from God அப்படின்னு சொல்லிட்டு, the death of soul, மரித்து போன சரீரத்திலிருந்து பிரிந்து போன, பாவத்தினால் மரித்து போன சரீரத்திலிருந்து பிரிந்த ஆத்மா அது தேவனோடும் கூட இசைந்திருக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சரீரத்திலிருந்து நம்முடைய ஆத்மா வெளியேறும் பொழுது அது தேவனோடு கூட போய் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை உண்டாக்குகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன நடக்குது? கிறிஸ்துவை சேராதவர்கள், ஒருவேளை when we live away from God, when we are separated from God, what will happen? எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் இப்படியாக பார்க்கிறோம், அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கும் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு கடினமான வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சேராதவர்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அவர்கள் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாயிருந்தார்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தார்களாம், இவ்வுலகத்துல தேவனற்றவர்களாயிருந்தார்கள் என்று சொல்லி நினைத்து பாருங்கள். இப்ப if I am not connected with Jesus, I cannot experience the blessing of God. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவர் கொடுத்திருக்கிற உடன்படிக்கை, அவர் கொடுத்திருக்கிறதான அந்த வாக்கு தத்தம், அதை என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்காமல் போய் விடுமே. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், இதை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, am I connected with God? நான் இயேசுவோடு கூட இணைந்து இருக்கிறேனா? இயேசுனுடைய ஐக்கியத்தில் நான் இருக்கிறேனா? இயேசுவை கிறிஸ்துவை சேராதவர்கள், இயேசு கிறிஸ்துவை சேராதவர்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருக்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவை சேராதவர்கள் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களா இருக்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவை சேராதவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கிறார்களே, நானும் அந்த கூட்டத்தில் போய்விடக்கூடாது, இவ்வுலகத்துல தேவனற்றவர்களா இருக்கிறார்களே என்று சொல்லி நாம் யோசித்து, ஆண்டவரே நான் உம்மோடு கூட நான் இணைய வேண்டும். இந்த பழைய மாம்சம் பாவத்தை செய்ய தூண்டுகிறதான உணர்வுகள், பாவம் செய்ய தூண்டுகிறதான எண்ணங்களை நான் சிலுவையில் அறைவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு விசை கூட ஆண்டவருடைய பாடு மரணத்தினுடைய ஐக்கியத்தில் நான் பங்குள்ளவர்களாய் நம்முடைய ஆண்டவருடைய மரண சாயலில நாம் இணைந்து போகத்தக்கதாக, இணைந்து விடத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை உயிர்ப்பிப்பார். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இப்படி தேவனற்றவர்களாக, கிறிஸ்துவை சேராதவர்களாக, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அவர் உயிர்ப்பித்து எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். அதான் போட்டிருக்கு, அவரோடு கூட உயிர்ப்பித்தோம், மரித்து போனவர்களா இருந்தோம். எபேசியர்ல வாசிக்கிறது போல
இஸ்ரவேலர் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய், வாக்கு தத்தத்தினுடைய உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாய், நம்பிக்கை இல்லாதவர்களாய், தேவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்து, எப்ப நம்முடைய இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல இசைந்தோமோ, அவருடைய மரண சாயலுக்குள்ள நம்ம இணைந்தோமோ, நாம் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்து நம்ம மேல இருந்த எல்லா அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய ரட்சிப்பினுடைய அடையாளம். நான் செய்த பாவங்கள், தேவனுக்கு விரோதமாக நான் சிந்தித்த எல்லா சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன். பவுல் சொல்றாருல, கிறிஸ்துவோடு கூட நான் மரித்திருக்கிறேன், அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இப்ப வாழ்றது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற வாழ்க்கை, the life is in Christ. ரெண்டாவது, அவரோடு கூட ஐக்கியம், the communion with Christ. அது 2 காரியம் தியானித்தோம். ஒன்று, the communion with his suffering and death and communion with his table, holy table. 3வது காரியம் நம்ம பார்த்தோம், அவரோடு கூட, ஆண்டவரோடு கூட உள்ள அவர் நம்ம எப்படி அவர் நம்மை தூக்குன அந்த கிரைஸ்ட் டெத் இஸ் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துடைய மரணம் நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்ததுனால நான் உயிர் பெற்றிருக்கிறேன். அதனால போட்டிருக்கிறது the Christ death is my life அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மரித்ததுனால தான் நான் இன்னைக்கு உயிரோட வாழ்கிறேன். his pain is my gain அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால தான் நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை தான் நம்ம 3வது தியானித்தோம், Christ death is my life அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானித்தோம். 4வது காரியம், கடைசியாக கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் குறித்து நம்ம பார்க்க போறோம். முழுமையான ஒரு விடுதலை. முழுமையான விடுதலையை இந்த 14வது வசனம் 15வது வசனம் நம்ம கற்றுத் தருகிறது. நான் மீண்டுமாக 14வது வசனமும் 15வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். The record of the debt that stood against us. ஒரு பயங்கரமான ஒரு ரெக்கார்டு. நான் செய்த பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்டு, கையெழுத்தினால எழுதப்பட்டு, நான் செய்த எல்லா துர்க்கிரியைகளும் கையெழுத்தினால் எழுதப்பட்டு, அது எனக்கு எதிராக, அது கட்டளைகளினாலும் நமக்கு விரோதமாக எனக்கு எதிராக கட்டளைகளினால், அந்த நியாய பிரமாணம் என்னை குற்றவாளியாக, நியாய பிரமாணம் எனக்கு நான் செய்த குற்றம் என்று சொல்லி அவைகள் எனக்கு எதிராக எழுதப்பட்ட கட்டளைகள், எனக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்து, எனக்கு எதிராக இவன் பாவம் செய்தவன், இவன் இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறான் என்று எனக்கு விரோதமாக எழுதப்பட்டு கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. அந்த கையெழுத்தின் ஆனது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கையெழுத்தை அது இராதபடிக்கு அவற்றை சிலுவையின் மேல் ஆண்டவர் ஆணி அடித்து விட்டார். 3 வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல என்ன போட்டிருக்கு? அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார், அதை கிறுக்கி போட்டார். எனக்கு விரோதமாக எழுதியிருந்த எல்லா காரியம், என்னுடைய பெயரை வைத்து எனக்கு விரோதமாக எழுதியிருந்த எல்லா அவமானமான காரியங்கள், எனக்கு விரோதமாக இருந்த எல்லா குறைகள், எனக்கு விரோதமாக எழுதியிருந்த எல்லா குற்றங்கள், எனக்கு விரோதமாக எழுதியிருந்த எல்லா பாவங்களையும் அவர் குலைத்து விட்டார், அதை கிறுக்கி விட்டார். யாரும் போய் திரும்ப படிக்க முடியாது. அதான் வேதத்துல போட்டு, நான் செய்த எல்லா பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் போட்டு விட்டார். நான் செய்த எல்லா பாவங்களையும் முதுகுக்கு பின்பாக போட்டு விட்டார். அவர் திரும்பி பார்க்கிற தேவன் அல்ல. அவர் என்னை மன்னித்து இருக்கிறார், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மறந்து விட்டார். அதைதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்து, எனக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றங்கள், எனக்கு எதிராக எழுதி வைக்கப்பட்ட எல்லா குறைகளையும் அவர் குலைத்து போட்டார். 2வது காரியம், அது நடுவில் இராதபடி எடுத்து போட்டார். No one can find it. It's a beautiful confidence. No one can find it. நான் செய்த பாவங்கள், நான் செய்த காரியங்கள், no one can go and search and find it. அவர் அதை எடுத்து விட்டார். அது நடுவில், முதலாவது எனக்கு எதிராக எழுதப்பட்டதை குலைத்து விட்டார். இன்னைக்கு பாவத்தினால ஒரு கில்ட்டி கான்சியஸோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வசனம் நமக்காக பேசுகிறது. பாவத்து நிமித்தமான உண்டாகிறதான ஒரு கில்ட். நான் பாவம் செய்தவன், பாவம் செய்தவன். இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன், பாவம் செய்தவர்கள் தான். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறாரே. I'm a sinner. I'm a saved sinner. நான் எனக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு பாவிதான், நான் பாவம் செய்தவன். அந்த ஸ்திரீ இயேசுவினிடத்துல வந்து அவருடைய கண்ணீரை தண்ணீராக மாற்றி ஆண்டவருடைய பாதத்தை கழுவுகிறாள். அவருடைய தலைமுடியை எடுத்து ஒரு டவலாக இயேசுடைய பாதத்தை துடைக்கிறாள். ஓயாமல் இயேசுடைய பாதத்தை முத்தமிடுகிறாள். அவள் செய்த பாவங்கள் நினைக்கப்படவில்லை, அவள் செய்த நற்கிரியைகளை
ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷம் பிரசங்கிக்க இடமெல்லாம் இது சொல்லப்படும். பாவம் அல்ல, அதை குறைத்து விட்டார். அவளுக்கு எதிராக இருந்த குற்றங்களை அவர் குலைத்து விட்டார். அவைகளை அந்த நடுவில் இருந்து அதை எடுத்து விட்டார். அவர் சொல்ற, இப்ப அவர் செய்ததை உலகம் எங்க சொல்லுங்க. அவ என்ன செய்த? அவருடைய நற்கிரி என்ன? தன்னை உடைத்து ஊற்றினாள். விலை மதிப்பற்ற அந்த பரிமள தைலத்தை என்னுடைய பாதத்துல ஊற்றுகிறாள். என்னை அபிஷேகம் பண்ணுகிறாள். என்னுடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணா, என்னை நான் அபிஷேகம் பண்ணா. இத சொல்லுங்க. எங்கெல்லாம் என்னோட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவளுடைய காரியங்கள், அவளுடைய பாவம் சொல்லப்படவில்லை, அது மறைக்கப்பட்டு விட்டது. அந்த கையெழுத்தை, அவளுக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை ஆண்டவர் குலைத்து விட்டார். அவளுக்கு எதிராக இருந்த பாவங்கள் அவளுடைய நடுவில் இல்லாதபடி எடுத்து விட்டார். அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சிலுவையிலே அறைந்து விட்டார். ஒரு ஸ்திரியை விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டு இயேசுவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினார்கள். இயேசுக்கு முன்பாக நிறுத்திவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க? இவள் பாவம் செய்தவள், கையும் களவுமாக பிடித்தோம். குற்றம் சுமத்துகிறார்கள். அவள் சொல்றாங்க, இவள் கல்லெறியப்பட வேண்டும், இவள் சாக வேண்டும், அவளை எப்படியாவது சாகடிக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவளுக்கு மேல வந்த அந்த அவமானமான வார்த்தையை தன்மையில் எடுத்துக்கொண்டு அவள் பெற வேண்டிய அந்த மரண தண்டனையை, பாவத்து நிமித்தமாக நியாயப்பிரமாணம் அவளுக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்திருக்கிறதே, அவள் சாக வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார்களே, அந்த மரண தண்டனையை இயேசு தன்னுடைய சரீரத்தில் எடுத்துக்கொண்டு சிலுவையில் அதை அறைந்து விட்டார். அந்த அவமானத்தை, அவளுக்கு மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை அதை குலைத்து அதை சிலுவையில் அறைந்து விட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் இயேசு அதை குலைத்து விட்டார். நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து விட்டார். நமக்கு எதிராக எழும்புகிற பாவங்களை அவர் குலைத்து விட்டார். அது நம்முடைய நடுவில் இராதபடி எடுத்து போட்டார். அதை சிலுவையில் அறைந்து விட்டார். இந்த கான்சியஸ் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, அதான் பவுல் சொல்ற, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுங்கள். நான் பின்னாடி அப்படி இருந்தேனே அதே யோசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ மிஸ் பண்ணிடக்கூடாது. We should not miss the spiritual life. We should not miss the life which God wants us to live. நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்கிற அந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிட வேண்டாம். சொல்ல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நீங்கள் ஓடுங்கள். நமக்கு எதிராக இந்த கையெழுத்தை ஆண்டவர் குலைத்து விட்டுறாரு. நமக்கு அந்த கையெழுத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். நம்மிடத்துல அது இராதபடி அவர் எடுத்து விட்டார். அதை சிலுவையில் அறைந்து விட்டார். அதுக்கப்புறமா நம்ம வாசிக்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனம், அதிகாரம், அதெல்லாம் ஆண்டவருக்கு மேல அந்த அதிகாரங்கள் இயேசுவை கொல்கதா மலைக்கு நேராக கொண்டு போகிறது. அவை எல்லாவற்றையும் உரிந்து விட்டு அந்த பாவத்தின் அதிகாரம், துரைத்தனம், பிசாசின் தந்திரங்கள், அவருடைய சூழ்ச்சிகள், பாவத்தோட இருளின் அதிகாரம், அந்த எல்லா அதிகாரத்தையும் அவர் உரிந்து விட்டு வெளியரங்கமான கோலமாக்கி, இட்ஸ் நாட் ஹேப்பன்ட் இன் சீக்ரெட், இட் ஓப்பன் வே. உனக்காக நான் மரித்தேன். எவ்ரிஒன் saw that. எல்லாருமே பார்க்கும் விதமாக வெளியரங்கமான கோலமாக்கி, அவருடைய பாடு மரணம் மறைந்து வெளிப்படவில்லை, வெளியரங்கமாக வெளிப்படப்பட்டது. அவைகளின் மேல், அது மாத்திரமல்ல, அவைகளின் மேல் இயேசு வெற்றி சிறந்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை அவர் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அவமானமான வாழ்க்கை அல்ல, தலை குனிந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, எல்லாவற்றையும் கோலமாக்கி சிலுவையில் அறைந்து விட்டார். நமக்கு ஏற்பட்ட எல்லா அவமானங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிராக பேசப்பட்ட எல்லா தூஷண வார்த்தைகளும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிராக குற்றம் சுமத்தின எல்லா குற்றங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஒரு வெற்றி அவர் சிறந்தாரே, அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்திற்கு உரியவர்களாய் வாழாதபடி, பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி, நாம் நம்முடைய பழைய மாம்ச சரீரத்தை களைந்து விட்டு நீதியை நடப்பிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காரியத்தை தான் இந்த 5 வசனங்களிலும் நாம் வாசிக்க முடிந்தது. 4 காரியங்களை நாம் தியானித்தோம். முதலாவது காரியம், மை லைஃப் இஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற விருத்த சேதனம் கையினால் செய்யப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்குள் என்னோட இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. என்னோட சிந்தனைகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் விருத்த சேதனம், கையால் செய்யப்படாத பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்யப்பட்ட அந்த விருத்த சேதனத்தை பெற்றவனாய் நான் கிறிஸ்துவுக்குள் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
இரண்டாவது காரியம், கம்யூனியன் வித் கிரைஸ்ட், இயேசுவோடு கூட உள்ள ஐக்கியம். அந்த ஐக்கியம் என்னது? அவருடைய பாடு மரணத்துல, அந்த மரண சாயலில நானும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய மரண சாயல் அது என்னுடைய சாயல். அந்த பாவத்தினுடைய அந்த வினை அது எனக்குரியது. அந்த பாவத்துடைய தண்டனை அது எனக்குரியது. அந்த பாவத்துடைய சாபம் அது எனக்குரியது. நியாயப்பிரமாணம் சுமத்தின எல்லா குற்றங்களும் அது எனக்குரியது. ஆனால் இயேசு சுமந்து கொண்டார். அந்த அந்த சாயலில என்னுடைய பழைய மனுஷன் இணைக்கப்பட்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த புதிய உடன்படிக்கையாகிய அவருடைய சரீரம், அவருடைய இரத்தத்தினுடைய பங்காளிகளாய் நான் மாறி இருக்கிறேன். I have a communion with his table. அந்த டேபிள்ல என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பிற்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அது ஒரு புதிய உடன்படிக்கையாக இந்த உலகுக்கு அறிவிக்கப்பட்டது. அதுல எனக்கு பங்கு இருக்கு. அதுதான் நம்முடைய விலையேற பெற்ற பாக்கியம். இன்னைக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விலையேற பெற்ற அந்த புதிய உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளிகளாக நம்மை மாற்றி இருக்கிறார்கள். Shall we ask one question? Am I having that fellowship with his table? அவருடைய ஐக்கியத்துல, அவருடைய அந்த ஹோலி டேபிள்ல, அந்த அவருடைய சரீரத்தை பிற்பதில், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேனா? அதற்கு நான் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறேனா? அவருடைய மரண சாயலில் நான் இணைந்திருக்கிறேனா? மூன்றாவது நம்ம தியானித்தோம், கிரைஸ்ட் டெத் இஸ் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாசித்தோம். அவருடைய மரணம் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்ததுனாலதான். ஏன்னா I am a sinful man. Sinful man is the state of spiritual death. நான் மரித்து போனவன், செத்து போனவன். ஆனா அவர் செத்ததுனால, அவர் மரித்ததுனால நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். அவர் உயிரோடு எழும்பும் பொழுது என்னையும் உயிர்ப்பித்திருக்கிறார். பாவத்துல மாம்சம் இயேசுவோடு கூட மரித்தது. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததுனால இன்னைக்கு நான் உயிரோட நான் எழும்புகிறேன். என்னுடைய ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது நிச்சயமாக பரலோகத்தை அடையும். இந்த வார்த்தையை நான் ஒரு விஷயம் கூட வாசிக்கிறேன். The death of the body consists in its separation from the soul. என்னுடைய நான் பாவம் செய்தேன் என்றால், என்னுடைய சரீரம் பாவம் செய்தேன் என்றால், என் ஆத்துமா என் சரீரத்திலிருந்து பிரிந்து விடும். என் ஆத்துமா பிரிந்து விட்டா என்ன நடக்கும்? The death of the soul consists in separation from God. ஆண்டவரிடமிருந்து அது பிரிந்து விடும். அப்புறம் அந்த சோல் எங்க போகும்? ஒரு கேள்வி இல்லை. பாவத்துல மரித்து போன அந்த சோல், பாவ சரீரத்திலிருந்து விட்டு போன சோல் எங்க போகும்? அப்போ நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்துல பங்குள்ளவனாக மாற வேண்டும். என்னுடைய அந்த மாம்ச சரீரம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்படி அறையப்பட்டுச்சுன்னா I have a complete deliverance, ஒரு பூர்ணமான விடுதலை. அந்த பூர்ணமான விடுதலை 3 காரியங்களை நாம் பார்த்தோம். நமக்கு எதிராக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து விட்டார். நமக்கு எதிராக போட்ட எல்லா கையெழுத்தையும், நமக்கு எதிராக எழுதின எல்லா கையெழுத்தையும் ஒன்றுமில்லாமல் அதை கிறுக்கி விட்டார். அது மாத்திரமல்ல, அது நடுவில் இராதபடி எடுத்து போட்டு. அதான் கம்ப்ளீட் டெலிவரன்ஸ். I cannot live in free way. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நான் வாழலாம். ஏனென்றால் எனக்கு எதிராக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் இயேசு குலைத்து விட்டார். எப்படி அந்த ஸ்திரீக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்ததோ அதே போல ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எப்படி அந்த சகேயுக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னாரோ அதே வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசித்தவர்களாக அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி பழைய பாவங்களை ஞாபகப்படுத்தி நீ அப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்டவன் தானே என்று சொல்லி ஞாபகப்படுத்துகிற காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு இந்த வசனம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து போட்டார். மூன்றாவது காரியம், அவைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அறைந்து விட்டார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய தவறுகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அந்த கொல்கதா மலையினுடைய சிலுவையில் அது அறையப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதிராக இருந்த எல்லா துரைத்தனங்களையும், நமக்கு எதிராக இருந்த எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். நம் ஆராதிக்கிற தேவன் வெற்றி சிறந்தவர். நம் ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயித்தவர். நம் ஆராதிக்கிற தேவன் முழுமையான ஒரு விடுதலையை கொடுக்கிறவர். இந்த 4 காரியங்களையும் நாம் தியானிப்போம். ஆண்டவருக்குள் கிடைக்கிறதான வாழ்க்கை, அவரோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம், அவருடைய மரணம் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது, அவர் எனக்கு பூர்ணமான விடுதலையை கொடுக்கிறார். இந்த வசனங்கள் தொடர்ந்து நம்மோடு கூட பேசட்டும். வசனத்தில் இருக்கிறதான அந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக்கி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இது நமக்கு வழிவகுக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொலோசியர் நிருபத்திலிருந்து
அநேக காரியங்களை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே. இந்த நாளிலும் இந்த 2வது அதிகாரம் 5 வசனங்களில் இருந்து 4 காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உம்மோடு கூட உள்ள ஐக்கியம், ஆண்டவரே உமக்குள் இருக்கிறதான வாழ்க்கை, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான விடுதலை, உம்முடைய மரணத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறதான வாழ்க்கை, இவைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே. எங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிறதான எல்லா கையெழுத்தையும் நீர் குலைத்து விட்டீர். அது நடுவில் இராதபடி எடுத்து போட்டீர். அவைகள் எல்லாவற்றையும் ஆணி அடித்து விட்டீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சரீரத்தில் உண்டாகிற கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல, கை இல்லாமல் செய்யப்படுகிற, கையினால் அல்லாத ஒரு விருத்த சேதனத்தை இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவரே, உடனாளியாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதய நுனித்தோல் வெட்டப்பட்டவர்களாக, ஆண்டவரே இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக ஒரு பரிசுத்த சந்ததியாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். உடைய வேத வசனத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த ரகசியங்களில் இருக்கிற விடுதலையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாவற்றும் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.